அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லெமனு சோடா உப்பு இதை வச்சு நம்மளோட விவசாய நிலத்தில் அமிலத்தன்மை இருக்கா காரத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத பற்றி கண்டுபிடிக்கலாம். வீட்லேயே எளிதாகவே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அது நம்ம ஒரு சுத்தமான கிளாஸ் கண்டெய்னரில் தண்ணி, மண், அதில் எலுமிச்சம்பழ ஜூஸு இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இரும்பு ராடை எதுவும் நம்ம யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி கிளாஸ் ராட்லேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி வெளியே பொங்கி வருது. இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி பொங்குச்சு அப்படின்னா அதில் காரத்தன்மை அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதில் என்ன பயிர் வளருதோ அந்த பயிரை பார்த்து நம்ம பயிர் பண்ணிக்கலாம். அந்த காரத்தன்மையை எப்படி நியூட்ரல் ஆகிறதுக்கு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது, இன்னொரு கிளாஸ் கண்டெய்னரில் கொஞ்சம் தண்ணி, மண், அதே மாதிரி சோடா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா பொங்கி எதுவுமே வராது. ஏன்னா இது அமிலத்தன்மை நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ள அப்போ காரத்தன்மை, அமிலத்தன்மை எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அமிலத்தன்மையில் என்ன மாதிரி பயிர் வரும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இதுக்கேற்ற மாதிரி பயிர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற ரெமெடிஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பயிர் பண்ணிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம்.